அமைச்சருக்கு துறையே தெரியல. அவர் கொடுக்கப்பட்டது சுற்றுச்சூழல். அவர் எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்திருக்கிறாரு, நான் சிறப்பா செயல்படுனா பக்கத்துல கூட சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு அந்த துறை இல்ல இதுன்னு. அப்படியா, சரிங்க. அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் இருப்பவர் இதை எது பொலிட்டிக்கல் எது இதுன்னு தெரியல. அவங்க நிர்வாகத்தை மட்டும் கேளுங்க. இப்போ அரசியல் பண்ணாதீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? இப்போ ஆதவ் அர்ஜுனா துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா இஸ் கேப்பபிள். பிகாஸ் இந்த ஆட்சி வருவதற்கான முக்கிய காரணம் அவர் தான். கனிமொழி அவர்கள் வந்தால் இங்கே மாநிலத்தில் திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு பலத்துல ஒரு 5% கூடுன மாதிரி இருக்கு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நீங்கள் ரொம்ப அதிக அளவில் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீங்க. மேலும் வியூவர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது கார்த்திக் என் சுவாமி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்திக் சார், ஸோ திமுகவை அதோட கூட்டணி கட்சிகள் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிடுச்சு. திமுகவும் நல்லா பதிலடி கொடுக்குது. நம்ம இதை ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட இது மாதிரி ஒரு நடக்கும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்க்காத இந்த விஷயம், இது அரசியலை எப்படி பாதிக்கும்? வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல என்ன நடக்கும்? இல்ல, இப்ப திமுக தன்னோட இருந்து வெளியில போன கட்சிகளை திட்டுறது தமிழ்நாடு புதுசு கிடையாது. அவங்க எப்பவுமே ஒருத்தர் வெளியில போனா திட்டுறதும் அடுத்த நாளே உள்ள வந்தா பாராட்டுறதும் அது அவங்களுடைய குணம், திமுகவின் ஒரு குணம். சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்சிக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறதுன்னு. அந்த வரலாற்றுல இதுவும் பக்கங்கள். அதனால அவங்க அப்படித்தான் எப்பவுமே. இது காங்கிரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு உங்க கூட தான்ன்ற மாதிரி அவங்க அக்ரிமெண்டோட தான் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க அதுல மாற போறது இல்லை அப்படின்னு நம்பலாம் இப்போதைக்கு. ஆமா, தாவேக்காவும் காங்கிரஸ் போகும்போதே நாங்க இன்னும் அடுத்தது எம்பி, அடுத்த உள்ளாட்சி, அடுத்து எம்எல்ஏ வரைக்கும் அவங்க பேசிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் போகும்போது நாங்க நிபந்தனை எல்லாம் இல்ல, பாஜக வரக்கூடாது, ஆளுநர் வரக்கூடாதுன்னு சொன்னோன்னு சொல்லி போயிட்டு அவங்க இப்ப ஆட்சியிலேயே பங்கெடுத்துக்கிட்டாங்க மொத்தமா. இதே இவங்களுக்கு இல்லாம வேற யாரனா பங்கெடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இவங்க 1000 காரியங்கள் பூசுவாங்க. பணம் வாங்கிட்டாங்க, இவ்வளவு வாங்கிட்டாங்க, அவ்வளவு கோடி ஆயிடுச்சு, டெல்லியில பேரம், அதெல்லாம் சொல்லுவாங்க. கனிந்தது நேரம், டெல்லியில் பேரம் அப்படின்லாம் ரைமிங்கா முரசொலியில வந்திருக்கும். அது இப்போ இந்த கட்சிங்கிறதுனால திட்டம் இல்லை. ஆனா இப்போ அவங்க திரு ராசா அவர்கள் பேசியிருக்காரு ஒரு விஷயம், தன்னுடைய இங்கிருந்து பிரிஞ்சு போன கூட்டணி கட்சிகள் அதையெல்லாம் ரசிக்கும்படியாக இல்லை. காலம் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வேண்டாம் என்று இருந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், திமுக பாரம்பரியமா செய்யற வேலையை தான் இப்போ செஞ்சிருக்காங்க. ராமதாஸ் அவர்களையோ அன்புமணி அவர்களையோ திட்டணும்னா வேல்முருகனை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திரு காதர் மொய்தீன் வந்தாருன்னா அங்கிருந்து ஜவஹர்லால் கொடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ யாரை வச்சு திட்டலாம்? திருமாவை திட்டணும், ராசாவை கூப்பிடும். இந்த விதத்தை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்ப வேற யாருன்னா பேசினாதான் அதுல சட்டமெல்லாம் ஏதாவது வழிமன் உள்ள வருமானு பார்க்கலாம். இப்ப இவங்களே பேசிக்கும் போது அது வராதுன்ற இதுல திமுக எப்பவுமே பண்றதுதான். இப்போ தேமுதிகவை திட்டணும்னா அதுல யாரை திட்டணும், அந்த கன்சர்ன் பார்ட்டி யாரு, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்ட வச்சு பேசுறது வழக்கம். அந்த விதத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் என்பது மிகவும் கடுமையானதாக, ஒரு அநாகரிகமாக, ஒரு அடித்தட்டு மக்கள், ஒரு எதையுமே கண்டுக்காத ஒரு மக்கள் கூட இதை இவ்வளவு சீரியஸா பேசணுமா அப்படின்ற லெவல்ல இப்ப போயிட்டு இருக்காது. அதுதான் வருத்தத்துக்குரியது. இது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இந்த கூட்டணி திரும்பி வருமா அப்படின்னா வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே 2 மந்திரிக்கு வர 4 தரம் இங்க வாங்கினா வந்துருவாங்க, 5 தரம் இங்க வாங்கினா வரப்போறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் காங்கிரஸ் உடைய நிலைப்பாடுங்கிறது ராகுல் காந்தி திமுகவை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டுல கட்சி வளர முடியாது அப்படிங்கிறதுனால எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அந்த ஐஎன்டிஏ புள்ளி வச்ச கூட்டணி ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பார்ட்டி எல்லாம் சேர்ந்து வரும்போது திமுக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த கூட்டணியே இல்லை. கெஜ்ரிவால் தனியா போயிட்டாரு, மம்தா தனியா போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் தனியா இருக்கு, யாருமே இல்லை. அதனால திமுகவோட தேவையில்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால்
இது அடுத்தடுத்த தேர்தல் போது மாறும். உள்ளாட்சி தேர்தலில் எப்பவுமே எல்லாருமே வந்து கட்சிகள் தனித்தனியா தான் இருக்கும், அவங்களுடைய பலத்தை பரிசோதிக்கிறதுக்காக. அவ்வளவா யாரும் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த முறை உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு எப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ ஆதவர்ஜுனா அவருடைய அந்த டாக்டிக்ஸ், டிஜிட்டல் அந்த டிஜிட்டல்ல ரூட்டு போட்டது, ரூட்டு வச்சு ரூட்டு போட்டாங்களோ இல்லை இவங்களா ரூட்டு போட்டாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்கும். ஸோ அப்பொழுது அந்த கூட்டணிகள் சில பேரங்கள் வரலாம், இன்னும் சில காலங்கள் இருக்கிறது. இதுல ஆராசா அவருடைய அந்த ட்வீட்டை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவரு எப்படி இப்படி யோசிச்சாரு அப்படிங்கிறது புரியல. கொஞ்சம் கமல் அவர்களோட ஆலோசனை பண்ணியிருந்தா இது புரியாத அளவுக்கு, ஆனா புரியுற அளவுக்கு போட்டிருக்கலாம். இப்படி பட்டவர்த்தனமா போட்டு மாட்டியிருக்க மாட்டாரு. அதுல அந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஏனியே திட்டுறாரு, சிறுத்தையே திட்டுறாரு, விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில தான் பெண்மையும் சேர்ந்து, மகளிருக்கு முறையா தரோம்லாம் சொன்னவங்க மகளிருக்கு சீட் அதிகம் கொடுக்கும்போது அதை ஒத்துக்காத அதே கோஷ்டி தானே. அதனால பூ முடித்தவனை புறந்தள்ளி புரட்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போன்றார். காலதேச வர்த்தமானம்னா என்ன பொருள், அது அவருக்கு தெரியுமா, இல்லை எழுதி கொடுத்தவங்க அதை தான் சொன்னாங்களா? வர்த்தமானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு வர்த்தமான மகாவீரர் மட்டும்தான் தெரியும். இந்த வர்த்தமானம்னா அதுக்கு செய்தின்னு பேரு, ஒரு சமாச்சாரம்னு பேரு, ஒரு நிகழ்காலம் இன்றைய பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, நாம் செய்யக்கூடிய செயலின் வினை, நிகழ்காலத்தின் வினை என்று சொல்லக்கூடியது. இப்படி எல்லாம் கலந்ததான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, காலதேச சொல்றாரு, காலதேச அப்படி சொல்லிட்டு வர்த்தமானம்னா என்ன அர்த்தம்? காலதேச செய்தி, இப்ப கரண்ட்ல நடக்கக்கூடிய செய்தி, இதுக்கெல்லாம் தூய தமிழ் எங்கேருந்து பிடிச்சிட்டு வரான்னு தெரியல, அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்மையை குறித்த வார்த்தையை அவர் வந்து ரொம்ப மோசமா போகும். ஏன்னா பூ முடிச்சன பிறந்தள்ளி வேற இடம் போறாங்கன்னா யார சொல்றாரு? இது ரொம்ப அநாகரிகமா கொச்சையா பேசுற ஒரு வார்த்தை இல்லையா? சோ அதை வந்து கண்டிப்பா நம்ம பார்த்த வரைக்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் பல இடங்கள்ல வழக்கு போட சொல்லி நிறைய இடங்கள்ல கட்சிக்காரங்கெல்லாம் கொடுத்ததாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதே வேற யாராவது குடிகள், தமிழ் குடியில வேற யாராவது பேசியிருந்தால் இது இந்த நேரத்துக்கு எவ்வளவு பெரிய புகைச்சலா இருக்கு. கனிமொழியை கத்திருப்பாங்க. கனிமொழியே வந்து இவங்கெல்லாம் வந்து பெண்களை எவ்வளவு தூரம் மதிக்கிறாங்கன்னு மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு கதையை மாத்திருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. அவங்க அவங்க வந்து தனக்கு வேணும்னா மெழுகுவத்தி எடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. இளம் விதவையெல்லாம் பேசுனது அந்த கட்சியில அவங்கதான். இன்னொன்னு வேற யாரோ ஒரு ஆபாச பேச்சாளர் ஒரு மாதிரி பேசினப்ப கூட கண்டிச்சாங்க, அவங்கதான் கண்டிச்சாங்க. ஸோ அதையெல்லாம் அவர்கள் செய்திருக்க வேண்டும், செய்யல. ட்வீட்டை உடனே எடுக்க சொல்லிட்டாங்க, அதை உடனே எடுத்து விட்டாரு, ட்வீட்டை மட்டும். அது எனக்கு என்னன்னு புரியல. இப்போ வந்து ஒரு தப்பு செய்தாரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு, அவரை வந்து 2 மாசத்துக்கு பேச வேணாம்னு சொல்லிட்டோம், மிகப்பெரிய தண்டனை அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ட்வீட்டை எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னா இது எந்த விதத்துல சாரும்? அது எடுத்து ஏற்றுக்கொள்ள கூடியது இல்லையே. அதோட இன்னொன்னு, என் வீட்டு தோட்டத்தை தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதுக்கு பேர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர்னு கேட்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம்? தென்னை மரம் வளர்ந்து வளைஞ்சி பக்கத்து வீட்டுக்கு போய் அதற்கு பிறகுதான் அது காய்த்து பூத்து காய்த்து அது கணிந்து வரணும், இளநீ வரணும். அது வரைக்கும் அதை பார்க்காம இருந்தது உங்க தப்பு தானே. அது வளைஞ்சு முதல்ல வளையும் போதே அதை நேர்படுத்திருக்கணும், அந்த இடத்த எடுத்து சரி பண்ணி நேர்படுத்திருக்கணும், இல்ல திருப்பி விட்டு ஏதாவது ஒரு இடத்துல அதை சரி பண்ணி பார்த்துருக்கணும். அதை பண்ணாம இன்னைக்கு முடத்தெங்கு இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது நீங்க யாரை கூட்ட, அப்ப இதே இன்னைக்கு அவங்க உங்க கூட இருந்திருந்தாங்கன்னா, இதே இங்க கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன ருசியான நுங்கா, இப்ப போனா தெங்கா? என்ன பங்கு? இப்படிலாம் பண்ணா என்ன அர்த்தம்? தவறு இல்லையா? அவர் இன்னொன்னு, இது நம்ம நுங்குன்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாரு, 17 சக்கரை போட்டோன்னு கேட்ட மாதிரி இதுல ஏதாவது போட்டுறீங்களான்னு வேற கேட்பாரு, இனிப்பா இருக்கேன்னு. அதனால அதையும் சொல்ல முடியாது. இப்போ இந்த கூட்டணி மாறியது கணக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசியல் நிகழ்வுகள் இங்கே வேற மாதிரியான ஒரு களத்தை நோக்கி செல்கிறதுங்கிறது நல்லா தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா திமுக அதை ஏத்துக்க தயங்குறாங்க. சீனியர்ஸ் உதயநிதி வந்து நாம வந்து அவரு ஓப்பனா சொல்றாரு, நாம வந்து பாஜக வளர்ச்சிக்கு காரணம் இதெல்லாம் தான் நினைச்சோம், ஆனா வந்து காங்கிரஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குன்னு இப்ப சொல்றாரு. அவங்களுடைய அந்த சரியான செயல்பாடு இல்லாதனாலதான் இந்தியா மொத்தம் அப்படி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு இப்போ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரியல. அதனால இனிமேல் வந்து காலரா டெங்கு வரிசையில் காங்கிரஸும் சேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் ஒழிப்பெண்ணார் இல்லையா, அதுல இதையும் ஒழிப்பாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒண்ணு,
அடுத்தது பாத்தீங்கன்னா இளைஞர் அந்த திமுகல ஜென்சி இளைஞர்கள் அந்த இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தோல்வி சொல்லி கொடுத்த பாடம் இப்போ வந்து இன்ஸ்டால வார்த்தைக்கு வார்த்தை இங்கிலீஷ், வரிக்கு 4 வார்த்தை வந்தா 2 இங்கிலீஷ். ஜென்சி மக்களுக்காக சொல்றாங்களாம். ஜென்சி மக்களுக்காக அந்த லெவலுக்கு இப்ப மாறி இருக்காங்க. ஆனா மாறி என்ன பிரயோஜனம்? 5 வருஷமா அடிச்ச கூத்துல தூக்கி போட்டாங்க. இப்ப இன்னைக்கு மாறி பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த ராசாவின் பேச்சு என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவர் மீது ஒரு கடும் நடவடிக்கை எடுத்து செய்தால் வாய்ப்பே இல்ல சார். நேத்திக்கு நடந்த இளைஞர் அணி மாநாட்டுல வந்து ஸ்டாலினுக்கு இந்த பக்கம் வந்து உதயநிதி, இந்த பக்கம் ஆர் ஆசா தான் உட்காந்துருந்தாரு. எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸ்க்கு எதிர்க்க ராகுல் காந்தி ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டாங்க. அதுதான் ராகுல் காந்தி ஒழிகங்கிறது அவங்க கட்சியோட நிலைப்பாடு. ஆனா கட்சியில ஒரு பொறுப்பாளர் இப்படி பேசியிருக்காருக்கும் போது அட்லீஸ்ட் எனக்கு தெரியல, அவர் வழக்கமா சொல்லுவார்ல, பழனிசாமி பேப்பரை பார்த்தா படிச்சேன்னு சொன்னாருன்னு. இவர் அட்லீஸ்ட் 2 நாள் பொறுத்தாவது பேப்பர் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இவருக்கு தெரியாது சார். நம்ம ஸ்டாலின் அவர்கள் உடனடியா ரியாக்ட் பண்ணல. நம்ம என்ன கேட்கிறோம், ரியாக்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். உடனடியா பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியாது சார். கையில இருந்த பேப்பரை அவர் வந்து இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படும், என்ன வேணாமா, கொண்டு வரப்படாது அப்படின்னு அவருக்கு எழுதியிருக்கிறதுக்கே அர்த்தம் புரியாது. இவர் பேசுனதுக்கு அர்த்தம் அவர்கிட்ட சொல்லணும். 5 வருடமாக அதிகாரிகளும் கட்சிக்காரர்களும் எதையுமே அவரிடம் சொல்லாமல் மறைத்து 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 வைத்ததால் தான் ஆட்சி இழந்தார். இப்பவும் ஆராசாவோட பேச்சோட புல் இது அவருக்கு போயிருக்காது. அவர் கண்டிச்சாரு, அவங்க சும்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் அப்படியா சரி சரி ஆகட்டும் இருப்பார். ஏன்னா நம்ம அவரை பார்த்துருக்கோம். அவருக்கு எவ்வளவு புரிதல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் சொல்லி கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க, தயவுசெய்து யாராவது சொல்லி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு காணொலி கூட வந்தது. அவர் ஒரு தொண்டருடைய வீட்டுக்கு ஒருத்தருக்கு போறாரு. திடீர்னு அவர் அங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் மனைவி வராங்க. யார் ஒய்ஃபா அப்படின்னு. ஆமா அப்படின்னா, ஓ கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். சோ நிறைய அவருக்கு இருக்கு, அவருக்கு பிளாஸ் இருக்கு, அவருக்கு சொல்றது இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால சொல்லி கண்டிப்பாக இதற்கு திருப்பதி கனிமொழி அவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கணும் கட்சியை அப்படிங்கறதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம தாவேகா அமைச்சரவை பக்கம் வருவோம். பலர் வந்து புது அமைச்சர்கள், அவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவமும் இல்லை, அமைச்சர் அனுபவம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க வெளியில நடந்திருக்கிற முறை வந்து ரொம்ப வந்து விமர்சனத்துக்குள்ளாடுது. உதாரணமா சிவகாசியை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அவங்க வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வைரலாவே ஆயிட்டு வராங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இப்போ புரட்சி செய்வேன், பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னாலாம் நிறைய ரீல்ஸ் போட்டாங்க. அவங்க வந்து சிவகாசியை வந்து சிட்னியா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்க. அமைச்சராகவும் ஆயிட்டாங்க. இப்ப வந்து அவங்கள பத்தி வந்து ஒரு இந்த கோவையில நடந்த சிறுமிக்கு நடந்த அந்த கொடூர சம்பவத்தை கேட்கிற போது அது ஒரு விதமா நமுட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் நீங்க அரசியல் ஆக்க வேண்டாம், அரசியல பேச வேண்டாம் அப்படின்னு வந்து கடந்து போக முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்தை வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதா நக்கீரன்ல வந்து அவங்கள பத்தி ஒரு கட்டுரை வருது. ஸோ வந்து இப்படி வந்து ஒரு ஒரு விதமான வெளியில வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பார்வையில படுற மாதிரி நடந்துக்கிற இந்த சிவகாசி கீர்த்தனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? முதல் விஷயம், அவங்க பேசின அந்த ஒரு காணொலியை நான் பார்த்தேன். அவங்களுடைய அந்த நேரலை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நக்கீரன் போட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சற்று புறந்தள்ளிடுவோம். ஏன்னா நக்கீரன் வந்து நமக்கே நல்லா தெரியும், அவர் எப்பேற்பட்ட பத்திரிகையாளர், என்னெல்லாம் பேசுவாருன்னு நமக்கு தெரியும். அதனால அந்த செய்தியை நம்ம எடுத்துப்போம், அவர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிடுவோம், நம்ம செய்திக்கு வருவோம். அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து வேற ஒரு விஷயம் பக்கத்துல பேசிட்டு சிரிச்சிட்டு வந்தேன். அவங்க சொன்ன விஷயத்துக்கு சிரிச்சு திரும்பினேன். இவங்க இந்த கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் சிரிக்கல, முதல்ல அந்த சிரிப்போட திரும்பினேன். அவங்க அந்த கேள்வி கேட்டுட்டாங்க, டக்குன்னு நிறுத்திட்டு சொன்னேன்னாங்க. ஸோ அந்த சிரிப்புக்கான காரணம் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை வந்து ஓரளவு பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அப்படின்னாலும் அந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணது தவறா இருக்கு. ஏன்னா ஒரு அது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது. அந்த சிறுமி இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு பெரிய கொடூரம் நடந்திருக்கு ஒரு சிறுமிக்குன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளா. அப்ப அதை கேட்கும்போது அரசியல்லாம் கேட்காதீங்க அப்படின்னா அது எந்த அளவு புரிதல் அவங்களுக்கு இருக்குங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு படித்தவர், இந்த எலெக்ஷன் அந்த கன்சல்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல. ஆந்திர தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பிகே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆதவர்ஜுனா அடுத்து இந்த இப்போ தாவேக்காவுக்கு நடத்தினதுல அவங்க அந்த இதுல இருந்ததுனால, பிகேல இருந்ததுனால அவங்களுக்கு தெரியும், இங்க கூட்டிட்டு வந்து ஒர்க் பண்ண விட்டு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு தூரம் இருப்பவர் இதை எது பொலிட்டிக்கல் எதுக்கு எது இதுன்னு தெரியல அவங்களுக்கு.
நிர்வாகத்தை மட்டும் கேளுங்க. இப்போ அரசியல் பண்ணாதீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? அப்போ பரந்தூர்ல போய் விஜய் அவர்கள் போராட்டத்துக்கு ஒரு நாள் ஆதரவு கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நாள் போய் நின்று ஆதரவு கொடுத்தாரு. ஒரு 1/2 மணி நேரம். அதெல்லாம் அரசியல் எடுக்கணுமா? இல்ல தனித்தனி விழா விஷயமா எடுப்பாங்களா? கிடையாது இல்ல. சோ அந்த புரிதல் வேணும். முதல்ல அமைச்சர் இந்த பொறுப்பு இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் இந்த அரசு தான் அதற்கு பதில். அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். அதாவது திரு விஜய் அவர்கள் டப்பால வச்சு ஆபீஸ்லயே சாப்பிடுறாருன்னு ஒரு ஏஐ போட்டோவை போட்டு அதை பார்த்து புலகாகிதம் அடைஞ்சு ஐயா அண்ணா சாப்பிடுறாருங்கிறதெல்லாம் இல்ல. அன்றாடம் பொதுமக்களுக்கு நடக்கிறத என்னங்கிறத சரி பண்ணி இதெல்லாம் இல்ல, இதுக்கு ரீசன் இருக்கா உடனே கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பண்றதுதான் நிர்வாகம். இதுதான் நிர்வாகம். ஒருத்தர் யாரோ ஒரு அமைச்சரை பார்த்தேன், அவருக்கும் செலவு வச்சு பக்கத்துல விஜய்க்கும் செலவு வச்சு வீட்டுல 2 செலவு வச்சுட்டு அதுக்கு மாலை போட்டிருக்காரு. இதையெல்லாம் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாம்பரம் எம்எல்ஏ டெய்லி ஒரு இடத்துக்கு போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் மீட்டிங்கே இது பின்னாடி பாட்டு போட்டு எடிட்டிங்லாம் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இவர்கள்லாம் அந்த ரீல்ஸ் முகத்துல இருந்து வெளியில வரணும். இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம், இந்த இவங்க பேசுறது இவங்க புரிதலே இல்லாம எது நிர்வாகம் எது அரசியலும் புரியாம பேசுறாங்க. ஒண்ணு. இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் தவைக்கால ரொம்ப தெளிவா தன்னுடைய துறையே எதுவும் தெரியாம சுற்றுச்சூழல் துறையில இருந்தவரை எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்திருக்காரு தலைவர்ன்றாரு. அமைச்சருக்கு துறையே தெரியல. அவர் கொடுக்கப்பட்டது சுற்றுச்சூழல். அவர் எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்திருக்கிறாரு, நான் சிறப்பா செயல்படணும். பக்கத்துல கூட சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு அந்த துறை இல்ல இதுன்னு. அப்படியா, சரிங்கிறாரு. அந்த அளவுதான் புரிதல் இருக்கிறது இவர்களுக்கு. இவங்களுக்கு அந்த புரிதல் வரணும், கத்துக்கணும். அந்த ஆசை இல்ல. இப்போ இவங்களுக்கு இன்னமும் விஜயண்ணான்னு சொல்லிட்டா அவர் நம்மள அடுத்ததுலயும் பாத்துக்குவாரு, சீட்டு கொடுப்பாங்கன்னா. இல்ல, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அமைச்சர் ஆயிட்டீங்க, அரசு மந்திரி சபை அமைச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு நீங்க வேலை செய்யணும். சும்மா ஆதவர்ஜனா ஒருத்தர எல்லாத்துக்கும் போல் சொல்லி சமாளிக்க எல்லாம் முடியாது. இது சேகர்பாபு கிடையாது. திமுகல சேகர்பாபுவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. மழை வந்தாலும் பதில் சொல்லுவாரு, கோவில்னாலும் பதில் சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் அவர் ஒரே ஒத்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கே பதில் சொல்லி காலி பண்ணிட்டாரு. இப்ப அதே மாதிரி இப்ப ஆதவர்ஜனா பேசுனா அவருக்கும் அதே பேர் தான். ஆனா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல நான் ஆதவர்ஜனா ஒரு விஷயம் பாராட்டேன். அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த துறையை பற்றி நான் பேசுவது சரியாக இருக்காது, இருந்தாலும் எனக்கு வந்த தகவலை சொல்றேன் ஆனா அப்படின்னு வேற ஒரு விஷயம் பத்தி பேசும்போது சொன்னாரு, அடுத்த துறையை பற்றி நான் பேசக்கூடாது, அந்த மின்துறையை பற்றி சொல்லும்போது சொன்னாரு. அப்போ அந்த புரிதல் இருக்கும்போது அனைவருக்கும் அந்த புரிதல் இருக்கணும். நீங்க பேசுறது எல்லாமே அரசின் கீழ் பதவி பிரமாணம் எடுத்து வந்த பின்னாடி எல்லாமே உங்களுக்கு கீழே தான். இப்போ டிராபிக் சரியா போச்சு, 10 நாள்ல இந்த டிராபிக் எல்லாம் சரியா போச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி விஜய் காரணமாவாரு? அதுக்கு விஜய் பொறுப்பாகிறாருல, சுத்தம் பண்ணிட்டாரு எங்க அண்ணா. அப்ப இதுக்கும் அவர் தானே பொறுப்பு. அது எப்படி இது தப்பு நடந்தால் அது அரசியலாக்காதீர்கள், அவியலாக்காதீர்கள். நல்லது ஒரு மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து விஜய் நான் சரி பண்ணிட்டாருன்னா எப்படி ஏற்றுக்கணும்? அது முடியாதுல்ல. ஒரு புதிய ஒரு சிங்கப்பெண்ணுன்னாரு, சிங்கப்பெண் படைன்னு சொன்னாரு. ஏற்கனவே இருந்த அந்த ஒரு கலரை மாத்தி பிங்க் கலரை மாத்தி வண்டி விட்டாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல, சரி நல்லது பண்றாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எல்லாரும் யாரும் கேட்கலையே. ஒரு நிர்வாகத்தின் ஒரு இது கலர் மாத்துறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில பச்சை கலர்ல இருந்தது, கலைஞர் வந்தோடனே மஞ்சள் கலர் ஆச்சு. யாருன்னா கேட்டாங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சிக்கங்க, அவ்வளவுதானே, பெயிண்ட் காசு நாங்க தரோம், நீங்க அடிச்சிக்கங்கன்னு விட்டோம். அது மாதிரி வண்டி கலரை மாத்தி பிரச்சனை இல்லை, சட்டம் உங்களுக்கு சரியானா போறோம். நானா சரியாவல இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதே நேற்றைக்கு ஒரே நாளில் அதிரடி ரெய்டு, ஊரெல்லாம் அவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்குன்றாங்க. அப்போ எங்க இருந்தது அதெல்லாம்? எங்க இருந்து அதை எப்படி பிடிச்சாங்க? அப்ப யார் கொண்டு வந்தா? எப்போ கொண்டு வந்தா? அப்ப இருந்திருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுங்க. சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இவர் போன்ற அமைச்சர் எல்லாம் பேசுவதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். சும்மா பேசணும், நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ரீல்ஸ்ல போடுறதுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு தம்ப்நெயிலுக்காக எல்லாம் போடுறீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு முறையான அமைச்சர் எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். புஷி ஆனந்த் பாருங்க, முதல் நாளே வந்தோடனே டெண்டர் விட்டாரு. அடுத்த நாள் அது சரியில்லைன்னு மக்கள் எல்லாம் பார்த்தோன்னா உடனே அதை கேன்சல் பண்றேன்னு பண்ணாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே கொஞ்சம் படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப கூட பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏதோ ஒரு கடையில போய் சண்டை போடுறதா பார்த்தோம். நம்ம ஒரு குரூப்பு சண்டை போடுறதை பார்த்தோம், இன்னொரு குரூப்பு ரோட்ல டான்ஸ் ஆடுறதை பார்க்குறோம். இதையெல்லாம் அவர் மாற்றி அரசியல் படுத்தினால் மட்டும்தான் இந்த வெற்றியானது நிலைக்கும். விஜய் இது வரைக்கும் அந்த சிறுமியோட பாதிப்பை பத்தி எதுவுமே பேசல. முதல்வர் அவர் தான் பேசணும். இன்னும் சொல்ல போனால் சீமான் பாஷையில சொல்லணும்னா,
முதலில் யார் பேசுவாரோ அவர் தான் முதல்வர் அப்படின்னா இவர் தான் பேசியிருக்கணும். அவர் பேசவே இல்லை. ஏன் பேசல? மற்றதுக்கெல்லாம் பேச முடியுது, இதுக்கு பேசணும் இல்லையா? A4 பேப்பர் கிடைக்கலையா? இல்ல சட்டமன்ற அந்த முதல்வர் அலுவலகத்தில் சரியாக பேச முடியவில்லை என்றால் அங்க வாசல்ல ஒரு பஸ் நிப்பாட்டி அது மேலே ஏறி நின்னாவது பேசுங்க. தயவுசெய்து அப்படியான மக்களுக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க, எல்லாம் போயிட்டாரு, இன்னைக்கு பதில் சொல்ல போயிட்டார், கடந்து போயிட்டார். செங்கோட்டையன் போறாரு, இவர் கடந்து போயிட்டார். பதில் சொல்லாம எத்தனை நாள் போகுது? ஆட்சி உங்களுடையது, மக்கள் கொடுத்துருக்காங்க. 1000 தான், நீங்கள் 108, உங்களுக்கு எதிராக 126 தொகுதிகள் இருந்தாலும் ஆதரவு, கூட்டணி ஆதரவு வந்துட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க. அப்ப அதற்காக ஒரு அட்லீஸ்ட் அதற்காக கொஞ்சம் நியாயமா இருக்கு, பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து சொல்ல முடியாது. நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்கல்ல, அதுலயாவது பேசுங்க, கட்சி மீட்டிங் போட்டாவது பேசுங்க, பப்ளிக்ல வேண்டாம். உங்களுக்குள்ள பேசி இதெல்லாம் கத்துக்குங்க, இதெல்லாம் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. அதுவே உங்களுக்குள்ள பெரிய சிக்கல். ஸோ அதெல்லாம் சரியாகணும். அப்பதான் அது பண்ணணும். இந்த சிறுமியோட வழக்கு என்பது மிகவும் கொடூரமாக இருக்கிறது. ஆனால் அதையும் வேறு விதமாக திரித்து செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க, கண்டனத்துக்குரியது. அந்த சிறுமி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு வழக்குக்காக போல ஒரு காவல்துறையினர் பேசுனது கூட சிரிச்சு பேசுனாங்கன்னு வருது. சிரிச்சாங்க அந்த காவல்துறை கூட்டத்துல பேசுறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் சிரிக்கிறாங்க அப்படின்னு வருது. ஒண்ணு பார்த்தா ஏன்னு சொல்றாங்க, இன்னொன்னு இல்லைன்றாங்க. அரசு தெளிவுபடுத்தணும்ல, அப்பதானே நிர்வாகம் சரியா இருக்குன்னு முடியும். நம்ம என்ன சொல்றோம்னா, சிரிச்சுட்டாங்க ஐயோ அப்படின்னு திட்டல, அது ஃபேக்கா யார் போட்டா அதையாவது கண்டுபிடிக்கும். மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க, நடக்கிறது என்ன சொல்லுங்க. திமுக இப்படி மறைச்சுதான் திமுகவுக்கு ஆட்சிக்கு ஒரு சவுக்கடி விழுந்தது, சாவு பண்ணி அடித்தார்கள். நீங்கள் அதை செய்யாதீர்கள், தயவு செய்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்டு. சார், நீங்க ஆதவ் அர்ஜுனாவை பத்தி சொன்னீங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனா துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் எல்லா இடத்துலயும் பேசுறாரு, எல்லா அமைச்சரையும் கவர் பண்றாரு, மோஸ்ட் ஆக்டிவ் மினிஸ்டரா நம்ம அவரை பார்க்க முடியுது. அவர் துணை முதல்வர் ஆவாரா? வாய்ப்புகள் இருக்கு சார், அந்த கட்சியை பொறுத்த மட்டும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில எதுவுமே நம்ம எதிர்பார்த்தது இல்லை. அவங்க வேற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க, வேற போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அவங்க வேற ஒண்ணு போறாங்க. எதை நோக்கி செல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்து செல்கிறார்களா, தெரியாமல் செல்கிறார்களா தெரியல. ஆனால் பாதை வேறாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஒரு ட்ரெயின்னா அந்த ட்ராக்ல போகணும், பஸ் அப்படின்னா அதுக்கான ரூட்ல போகணும், பெர்மிட் எந்த ரூட்ல கொடுத்துருக்கோ போகணும். நீங்க ட்ரெயினை திடீர்னு ட்ராக்கை மாத்தி ஓட்டுனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ நீங்க எந்த இதுல போறீங்கன்னு மக்களுக்கு புரியணும். உங்க கட்சியின் கொள்கை, ஆட்சியின் கொள்கை என்ன? உங்க கட்சியோட கொள்கை தனியா வெளியில வச்சுக்கீங்க. உங்க ஆட்சியின் கொள்கை என்ன, எதன் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீர்கள் சொல்லணும். முதல் நாள் விசிகா 22 ஏப்ரல் 26 வன்னியரசு பாஜகவின் பி டீம்னு சொல்றாரு. நேத்து அதே வன்னியரசு அமைச்சரா பதவி ஏற்றுக்கிறாரு. இதுக்கு சில பேர் என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா, ஆமா அன்னைக்கு திட்டினாரு, இன்னைக்கு விஜயோட அருமை புரிஞ்சிருச்சு அவருக்கு, அதனால சேர்ந்துட்டாரு, மனசு தெரிஞ்சுட்டாரு அப்படின்னு. அது இல்ல அரசியல், அது இல்ல அரசியல். நீங்க வேற மாதிரி ஒரு கூட்டணி எல்லாம் கொண்டு எல்லாருக்கும் மந்திரி சேவை தரேன்னு சொல்லி இங்க கூட்டணி ஆட்சி தாங்கிறத சொல்லிட்டீங்க. இது அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாரு 2 வருஷம் முன்னாடியே, இங்க தொங்கு சட்டசபை வரும், கூட்டணி ஆட்சி தான் இனி தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு அன்னைக்கே. சோ அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில் நடக்கின்ற விஷயங்கள், இவருக்கு இந்த மந்திரி சபை தரணும், இந்த மந்திரி சபை தரணுங்கும் போது எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ தரல, கொடுத்துட்டு திடீர்னு மாத்திட்டாங்க. இப்போ மரியவில்சன் அவர்கள், அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. வன்னியரசு அவர் 98, 99 நடந்த கேஸ்லயே ஸ்டே வாங்கிட்டு தான் இன்னி வரைக்கும் இருக்காரு. அந்த 99 கேஸ்ல அந்த அவர் கன்விக்ட் ஆனவர், அதற்கு பிறகு ஸ்டே வாங்கி இன்னி வரைக்கும் இருக்காரு. அப்பீல்ல இருந்து இன்னி வரைக்கும் அந்த கேஸ் அப்பீல்ல இருக்கு. எந்த ஆட்சி வரும்போதும் அதை அப்பீல் பண்ணி அந்த கேஸ் நடத்தல, இன்னி வரைக்கும் பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ இதெல்லாம் எப்படி கேட்பீங்க, என்ன மாதிரி பாப்பீங்க இந்த ஆட்சியை? அவருக்கு மரியவில்சன் நிதித்துறை கொடுத்துருக்காங்க, என்ன கணக்குல கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இதை விட கொடுமை, ஆதி திராவிடர் நலத்துறைக்கு இவர் கொடுத்துருக்காங்க, அறநிலையத்துறை இன்னொரு ஒரு புதிய ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ரமேஷ். அதற்கும் இந்த தீக்காக்காரங்களுக்கு சர்ச்சை. இவங்களை கொண்டு வராதிங்க, அவங்களை கொண்டு வராதிங்க, இவங்க சொல்றது கேட்கறதுக்கு யார் ஆட்சி வரும்? இவங்க தான் ஆட்சியில இருக்கணும். தாவக்காவுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், அவர் செய்யறாரு அப்படின்னா அதை பார்க்கலாம். நீங்க இவரை போடக்கூடாது, மாத்துங்க, இவரை வைங்க, இவரை வச்சிருக்கணும், இவரை வைக்கக்கூடாது, இதைய சொல்லுவது இல்லை ஆட்சிக்கு. இந்த ஆட்சியோட வரைமுறை என்ன, இவங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்களா, அதை சொல்லிடுங்க, நாங்க இப்படிதான், சமூக நீதி அனைவருக்கும் ஆனது. சரி, அப்ப கூட இன்னும் சில சமூகத்திற்கு
உரிமை தரப்படவில்லை, முன்னுரிமை இங்க சேர்க்கலன்றாங்க. அதுவும் இருக்கிறது பார்க்கணும். ஆனா இவர்கள் தெளிவான ஒரு பாதையை சொல்லிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஆதவ் அர்ஜுனா இஸ் கேப்பபிள். பிகாஸ் இந்த ஆட்சி வருவதற்கான முக்கிய காரணம் அவர் தான். இவ்வளவு தூரம் உழைச்சவர். ஏன்னா அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் அவரை இன்ச்சு பை இன்ச்சு அதை டிஜிட்டல்ல யூஸ் பண்ணார். திரு மூத்த பத்திரிகையாளர் திரு மணின்னு நினைக்கிறேன், மணி அவர் ஒரு முறை சொன்னார், திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரதம மந்திரி பதவிக்கான அத்தனை சூட்சுமங்களும் தெரியும். இன்ச்சுக்கு இன்ச்சு அந்த பதவிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதை பாக்குறவரு அப்படின்னாரு. அது மாதிரி இந்த தாவேகாவின் வெற்றியில இன்ச்சுக்கு இன்ச்சு ஆதவ் அர்ஜுனாவோட வேலை இருக்கு. அத்தனை இடத்துலயும் பிளான் பண்ணி எங்க என்ன கொண்டு போனோம், எப்படி பரப்பணும் செய்திய, அண்ணா திரும்பினார், அண்ணா உட்கார்ந்தார், அண்ணா எழுந்தார், அண்ணா படுத்தாருன்னு செய்தி போடணும்னு அவருக்கு தான் தெரியும். சோ அவரு மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா திருச்சி தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வேறு யாராவது வேண்டப்பட்டவர்கள் நிறுத்தி அவர் வென்று விட்டால் அவர் தான் துணை முதல்வர். ஓகே, ஆதவ் அர்ஜுனா முக்கிய இடத்துல இருப்பார், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் ஒருவேளை யாராவது வேண்டப்பட்டவர் நிறுத்தப்பட்டு அவர் வென்று விட்டால் அந்த வேண்டப்பட்டவர் பெண்மணியா இல்லாட்டி ஆணா? நீங்க ஜெண்டர் இல்ல சார், வாய்ப்பு இருக்கிற சார். ஏன்னா இப்போ இவர் முதல்வர் இருக்கும்போது, விஜய் இருக்கும்போது மற்றவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது ஏன் ஒரு பெண்ணுக்கு துணை முதல்வர் தரக்கூடாதா? அதுவும் வாய்ப்பு, எல்லாமே வாய்ப்பு இருக்கிறது, நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பெண்மணியை பத்தி பேசுறச்சே நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது வந்து திமுக தலைவர் வந்து கனிமொழியை பற்றியது. அவங்க வந்து இப்ப டெல்லி அரசியல்ல இருக்காங்க. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி மாநில அரசியலுக்கு வர விருப்பப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தியது உதயநிதி குரூப். ஏன்னா அவங்க இங்க வந்தான்னா அவருக்கு வந்து ஒரு போட்டி அரசியல் உருவாகும் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப என்ன செய்தி வருதுன்னா, இங்க வந்து பெண்களுடைய வாக்குகளை அதிகமா கவரணும், அதுக்கு வந்து கனிமொழியை வந்து மாநில அரசியலுக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க சம்மதிச்சிட்டதாகவும், உதயநிதி கூடவே கனிமொழியும் வந்து நடைப்பயணம் செய்ய போறதா செய்தி வருது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடைப்பயணம் போகலாம், கட்சியே நடபணமா இருக்கு, இப்ப நடைப்பயணம் போறாங்க, ஓகே பண்ணாங்கன்னா நல்லது. ஆனால் ஒரு நடைப்பயணம் போய் கூட 2 பேரும் சேர்ந்து நடந்து போனாக்க 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு இன்னும் திமுக நினைச்சதுன்னா அது திமுகவின் முட்டாள்தனம். 2 பேரும் அப்படி சேர்ந்து ஊர்வலம் நடைப்பயணம் போய் மக்களை சந்திச்சுட்டாங்கன்னா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தமா? உள்ளுக்குள்ள இருக்கிற பனிப்போர் இருக்கத்தான் செய்யும். அவர் எனக்கு தெரிஞ்சவரை திரு கனிமொழி அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை என் சகோதரர் ஸ்டாலினை சொல்லுவாங்க. அவர் எத்தனை இடத்துல வந்து என் அருமை சகோதரின்னு சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சிகளோட முறையில வந்து அப்பா பையனே சொல்லிக்கூடாது, பையனை அப்பாவை தலைவர் தான் கூப்பிடணும், அப்பாவை வீட்டுக்கு பார்க்க போனா சால்வ போடணும், தலைவரை சேர்ந்து சால்வ போட்டேன்னு, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு வழிமுறை. அந்த முறையெல்லாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்கிறது அவங்களுக்கு சேஃப். ஏன்னா இப்போ பாஜக அரசு இருக்கு, இனிமேலும் அவங்கதான் கன்ஃபார்ம்னு வச்சுங்களேன். காங்கிரஸ்க்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூர முறை இல்லை. அதனால பாஜக தான் அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புணர்வு புரிதலோட இருக்கணும் அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னா கனிமொழி தான் கரெக்டா. டிஆர் பாலு வந்து அதுக்கு செட் ஆக மாட்டார், தயாநிதி மாறன் அதுக்கு செட் ஆக மாட்டார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவங்க எல்லாம் முடியாதுன்னா கலைஞர் குடும்பத்திலிருந்து ஒருவர் வேணும்னு கனிமொழி அவர்கள் அங்க ஒரு கட்டத்துல வந்து அமித்ஷா வந்து கனிமொழிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல, அவங்க திருமதி நிர்மலா சீதாராமனையும் பாக்குறாங்க, பேசுறாங்க, சோனியா காந்தியும் பார்த்து பேசுவாங்க. சோ எல்லா பார்ட்டிஸ் கூடயும் ஒரு நல்ல ரேப்போல இருக்கிறவங்க திருமதி கனிமொழி. அப்போ அவங்க அந்த டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்கிறது கட்சிக்கு சற்று ஒரு பலம் கொடுக்கும். ஆனா பாலிடிக்ஸ்ல திமுக வந்து ஒரு மாதிரி ஒரு கேப் வந்துடுச்சு. ஏன்னா காங்கிரஸோட அவங்க இப்ப இல்ல, காங்கிரஸை எதிர்க்க போறாங்க, அவங்க வேற இடத்துல உட்கார வைக்க கேட்டும் அவங்க கொடுத்தாச்சு பார்லிமெண்ட்ல. இப்போ வந்து அவங்க டெல்லி பாலிடிக்ஸ்ல வந்து வரணும்னா ஒருவேளை பிஜேபியோட இணக்கமா போனோம்னு சொல்ல வரீங்களா? இப்பதான் கட்சிக்கு அங்க ஒரு கேப் விழும்போதுதான் அதை ஃபீல் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா காங்கிரஸ் இப்ப இவங்க கூட இல்ல, தனியா போயிடுச்சு டிவிக்கே கூட. கெஜ்ரிவால் மம்தா எல்லாமே இப்ப காங்கிரஸை முறைச்சுக்கிட்டு தனித்தனியா இருக்கு, இண்டி கூட்டணி போயிடுச்சு. அப்படிங்கும் போது இவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு தேசிய கட்சி பாஜக, ஆளுகின்ற கட்சி பாஜக, அவங்க கூட ஒரு அட்லீஸ்ட்
ஒரு சின்ன ஒரு நட்போட இருக்கிறதுங்கிறது யார் மெயின்டைன் பண்ணுவா? யார் மெயின்டைன் பண்ணுவா? ஆராசா விட முடியுமா? ஆராசா விட முடியும். அவர் பேச மாட்டாரு. பேசுனா தப்பு வேற மாதிரி பேசுவார். ஸோ அதனால அவர் வந்து இருக்கிறதுலயே மட்ட ரகமா பேசுறாரு. ஒரு மீட்டிங்ல கூட நம்ம உன்னை பார்த்தோம், அந்த நாயத்துக்கு வெளில போடுன்னாரு கட்சிக்காரன். யார் அவன் அந்த நாயத்துக்கு வெளில போடுறான்னாரு. கட்சிக்காரனே நாயின்றாரு. அவர் வந்து நான் பெரியாரிடம் படித்தேன், நான் அண்ணாவிடம் கற்றேன், நான் கலைஞரிடம் பார்த்தேன், என்னென்னவோ சொல்லுவார், பெருசா சொல்லுவாரு. ஆனா இவர் வந்து அண்ணாதுரை அவர்களிடமும் கலைஞர் அவர்களிடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. இவர் வந்து வெறும் ஈவே ராமசாமிகிட்ட மட்டும்தான் கத்துக்கிட்டாரு. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், திட்டுறதுக்கும், அடுத்தவனை திட்டுறதுக்கும், வேற எதுக்கும் இல்லாம. ஸோ அவரை டெல்லிக்கு அனுப்பி நீங்க ஒரு லாபி பண்ண முடியாது. லாபி பண்ண முடியாது. இதே டிஆர் பாலுவே இருந்தா கூட அவருடைய வகை வேறு. அவர் பேசுற துணி வேறையா இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்றது, பண்ணையார் மென்டாலிட்டிலேயே அவர் இருப்பாரு. நீங்க அவரை பாத்தீங்கன்னா 1000 வருஷம் கோவில் இடிச்சேன், என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா அதே வார்த்தையை கனிமொழி கேட்கும்போது நீங்க ரொம்ப அவங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப மெதுவா கேட்பாங்க. எதுக்கு பெருமாளுக்கு, எதுக்கு கோவில்ல பாதுகாப்பு அப்படின்னு கேட்பாங்க. இவரை பாத்தீங்கன்னா நான் ஆயிடுச்சேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாரு. அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. லாபி பண்ணும்போது தனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும் போது எப்படி வைக்கணும், எதிர்ப்புக்கும் போது எப்படி வைக்கணும். இதே கனிமொழியை தான் வந்து புல்வாமா தாக்குதல் போது உலகம் மொத்தம் போய் பேசுவது. கனிமொழிக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அவங்க மாநிலத்துக்கு வந்தானா அவங்களே வந்து நாளைக்கு வந்து முதல்வர் வேட்பாளரா நிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். பட் டைம் எடுக்கும், காலம் இருக்கிறது. நான் சொல்றது இப்போ அவங்க வந்து நம்முடைய இப்போ பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை போட்டோம் இல்லையா, அந்த ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் பண்ணோம். நம்ம அதுக்கப்புறம் போய் உலக நாடுகள்கிட்ட நம்ம போய் நம்முடைய நிலைப்பாடை சொல்லும் போது ஒரு குழுவுக்கு கனிமொழி அவர்கள் தலைமையேற்று போனார். தலைமையேற்று போய் பேசிட்டு வந்தார். அவங்க அதையும் மெயின்டைன் பண்ணாங்க. திரும்பி வந்த உடனே காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு பாராளுமன்றத்துல அரச கேள்வியும் எழுப்பினாங்க. நான் போயிட்டு வந்தது வேற, இது வேறன்னு சொல்லி அவங்க ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணாங்க. ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணாங்க. அது வந்து மற்றவங்களால முடியாது. ஏன்னா இன்னும் 5 வருடம் தாவேக்கா ஆட்சி தான். அதற்கு பிறகுதான் திமுக, அதிமுக, அந்த பாஜக போட்டிங்கிறதே அப்புறம் தான், 5 வருஷம் அப்புறம் தான். அப்படிங்கும்போது அதுவரை சஸ்டைன் பண்ணணும், கட்சி கொஞ்சம் நிக்கணும் அப்படின்னா அவங்க டெல்லியில இருக்கணும். அதற்கு பிறகு இந்த மகளிர் இங்கே அதிகமாக பலம் பெற்று வரும்போது அவர் தலைமையேற்றால் நல்லா, வேற யாருமே இல்லை மகளிர்ல அவங்க கூட நிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. நானே ஆக்சுவலி ஒரு இதில் கூட சொன்னேன், இந்த தேர்தலையே கிருத்திகா உதயநிதியை நிப்பாட்டுவாங்க எலெக்ஷன்ல நினைச்சிருந்தேன். இந்த தேர்தல் நிப்பாட்டுவாங்க சொன்னீங்க. எஸ், அவர் ஏன்னா உதயநிதி அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்துல கூட சொன்னாரு, என்னோட தொகுதியை என்னோட மனைவி தான் பாத்துக்கிறாங்க, மேபி அடுத்த எலெக்ஷன்ல அவங்கள நின்னா கூட ஆச்சரியப்படுவேன். ஏன்னா திமுக எப்பவுமே மூல ஒரு சொல்லி பார்ப்பாங்க, இது ரியாக்ஷன் இருக்கான்னு. அது இல்லைன்னா நடத்திடுவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கணும்னு. இப்போ இன்னும் அடுத்த மகளிர் அப்படின்னு டக்குன்னு அவருடைய மனைவி கூட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க. இன்னொன்னு டக்குன்னு சிறுபான்மை வாக்குக்காக கொண்டு வந்தோம், அந்த ஒரு சைடும் அவங்களுக்கு இருக்கு, அவங்க மனைவி வரும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிந்தவரை கனிமொழி அவர்கள் வந்தால் இங்கே மாநிலத்தில் திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 பலத்துல ஒரு 5% கூடுன மாதிரி இருக்கும் இருக்கிறதுல. ஆல்ரெடி இப்ப இழந்துட்டாங்க நிறைய. கூட்டணி எல்லாம் இல்லாம டவுன் ஆகி நிக்கிறாங்க. 59 சம்திங் நிக்கிறாங்க. இனி அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் வருமாங்கிறது டவுட். ஆல்ரெடி அங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா பிரிஞ்சு வந்துடும். திருமாவெல்லாம் நமக்கு தெரியும், அவர் இன்னைக்கு திட்டுவாரு, நாளைக்கு சேருவாரு, திரும்பி நாளைக்கு திட்டுவாரு, நாளைக்கு சேருவாரு. அது வேற விஷயம். அவர் அப்படிதான். அந்த பழையபடி இருக்குமா பாண்டிங் அப்படின்னு தெரியாது. பழையபடி பாண்டிங் இருக்குமா? அப்போ அவர்களுக்கு தேவை. அதனால கனிமொழி 5 வருடம் அங்க இருந்துட்டு அடுத்த தேர்தலும் போது அவரை முன்னிலைப்படுத்தினால் கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு இது. இந்த முறை மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த முறை வென்றால், திமுக வென்றிருந்தால் ஸ்டாலின் அவர் வரமாட்டாரு, உதயநிதி தான் பதவிக்கு வருவாருன்னு ஊருக்கே தெரியும். அதனால்தான் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதனால இந்த முறை இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் அவர் 2004 வரைக்கும் இருந்தாரு. அடுத்த தேர்தலும் போது அத்வானி அவர்கள் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு தடவை போனாங்க. அந்த இதில் ஜெயிக்க முடியல. அதற்கு பிறகு யார் வருவாங்கன்னு இல்லாத போது திடீர்னு மோடி அவர்கள் 2014 வந்தார்ல, அந்த மாதிரி இவர் உதயநிதி தான் அப்படிங்கும் போது எடுபடல. அடுத்த தேர்தலில் திடீர் கனிமொழியை கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். நன்றி நேயர்களே. உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை நாம் திரு கார்த்திக் என் சுவாமியோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார், வணக்கம்.